வணக்கம் மக்களே! நானும் எங்க பெரியம்மாவும் சேர்ந்து நெறைய வீடியோ போடுறோம். இப்பவும் நெறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இது இது மாதிரி வீடியோவெல்லாம் நீங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்ல. இந்த அளவுக்கு இவ லீவில் உட்காந்துக்கிட்டு என்னைய அதை பண்ணு பெரியம்மா, இது பண்ணு பெரியம்மான்னு என்னை பேசிக்கிட்டு இருக்கிறா. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆர்வ கோளாறுல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நல்லா அறிவாக தான் இருக்கிற, அழகாக இருக்கிற. ஆனால் என்னுடைய அட்வைஸு அழகு ஆபத்தா மாறிடக்கூடாது. நல்லா படிக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளையா நடந்துக்கணும். அம்மா அப்பா பேச்சை கேட்கணும். ஓகே, ஓகே. சரியா? ஆமாம். சொல்கிறதே கேட்கணும். சரியா? சொல்கிறத கேட்கணும். நல்ல அறிவான பிள்ளை தான். படிப்பு எல்லாமே நல்லா வருது. ஆனால் கொஞ்சம் கடிவாளம் போட்டு இழுக்க வேண்டியது இருக்குது. இல்லைன்னா ஓடிடும் பிடுங்கி. அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் எல்லாம் பயல்களாக பிறக்க வேண்டியது. பொம்பளை பிள்ளையா பிறந்து அம்மா பையனுக்காக தான் என்னை 3ஆவதா பெத்தாங்க தெரியுமா? சந்தோஷம். ஏன்னா நாங்கள்லாம் அண்ணன் தம்பி இல்லை, தைரியமும் கொடுத்துருக்கு. உங்களும் அந்த தைரியத்தோடு வாழுங்க. தைரியம் இருக்கணும். உங்களுக்கு எப்படி அண்ணன் இப்போ தம்பி? தான் எனக்கு இப்போ தான் எங்கள் அம்மா அப்பாவை இன்னும் நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது மனசில் எனக்கு வேதனை. எல்லாம் காரணம் என்ன? பற்றாக்குறையாக இருந்தது. ஆமாம், கவனிக்காமல் இருந்தது. இப்போ மனசு வேதனையாக இருக்குது. அதனால் இருக்கும்போது தாய் தகப்பனை நல்லா கவனிச்சுக்கணும். காசு பணம் எப்போ வேணாலும் வரும். அந்த இதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஏகப்பட்ட வருத்தங்களோட நான் அம்மா அப்பா சூழ்நிலையை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் தாய் தகப்பனை நல்லா கவனிச்சிருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி எல்லா சுமைகளும் சுமந்துக்கிட்டு நம்ம வாழ வேண்டியது இருக்குது. அதனால் தாய் தகப்பன் ஒரே தாய் தகப்பன் தான். ஒரு முறை தான். அடுத்து நம்ம என்ன பிறக்க போகிறோம்னு நம்மளுக்கு பெற்ற தாய் தகப்பனை நீங்க இருக்க வரையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. கவனிங்க, சந்தோஷமா பார்த்துக்கோங்க. என் மன வலிமையோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பல்லாண்டு.